அதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் என்ன மாதிரி நீங்கள் அன்றைக்கு முதல் தடவை கதைக்கும் போது கதைச்சியில் ஒரு 10 நிமிஷம் அந்த கதையால் தான் நாங்கள் அன்றைக்கு வர வேண்டி வந்தது. வீடியோ பார்க்க வழிகிட்டது ஜனவரிக்கு பிறகுதான். ஆனால் பார்க்கல 2-3 வீடியோ பார்க்கல நான் புரியும் ரைட் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு அப்போ கண்டினியூ பண்ண பார்க்க வழிகிட்டு அதை சேர்ந்து கிரேசியாக போச்சு, அடிக்ஷனாக போச்சு. சரியா? அது இங்கே தான் வேலை நின்றாலும் சில உள்ள யார் வந்தாலும் அதை விட்டுட்டு இதைத்தான் தேவையாகும். இப்போ நீங்கள் ஆனால் வெளிநாட்டுக்காரன்றைக்கு ஒரு ஸ்மார்ட் ஒன்று வேணும் உங்களை மாதிரி. அக்கா எல்லாம் இது அவாக்கு சாவச்சேரி அக்கா கொண்டு கொடுப்போம். எங்க ஆளுங்க லண்டன் ப்ரோ இங்க ப்ரோ எங்க டென்மார்க் அங்களுக்கு அடுத்த ஆள்றாப்பா. ஆள் மறந்து தொப்பியே விட்டு வந்துடாப்பா வீடியோ. இது பெரிய ஜோக்கப்பா, இது யார் ரெண்டு ஆளை தெரியாது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது சொல்லி வச்சு முதல் அனுபவம் எனக்கு இது தெரியாத ஒரு ஆளை கூட்டம் வந்தது. ஓகே அப்போ இங்க வர சொல்லி அப்போ இதில் அவன் அதில் வேனை வச்சு நிற்கல எதுவும் இப்போ வர சொல்லுங்க. இப்போ நான் வெளியில் வந்தீங்க. ரைட் ஓகே. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு என்ன ஃப்ளைட் லேட்டா? ரைட் ஓகே. ரைட் ஓகே. 12:45 கிஞ்சி வரும். எத்தனைக்கு வந்தா இப்போ இன்றைக்கு? ஒன்று ஆள் இருக்கு. நல்ல ஜோக்கடாப்பா. என்ன வெம்பேண்டா இப்போ எனக்கு உங்களை தெரியாது. உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் பார்க்கிங்கில் நின்று பிறகு அங்கே போய் நின்று ஐயோ நாங்கள் போய் ஆறு பார்த்தாலும் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இங்கே வெம்பலா எல்லாரையும் பார்த்து கொண்டு வந்ததா இவன் சொன்னா நான் இதில் ஒரு வெள்ளை டிஷர்ட் இருக்காரா இல்லைங்க ஆளு கிட்ட போய் பேரண்டு நான் கிட்ட போய் பார்த்தேன். பெரிய யோகடாப்பா. இங்கே சைடு ஏர்லியாக வந்து நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். இங்கே சாப்பிடல இன்னும் முடிய வந்ததுக்கு அங்கே கேன்டீனில் சாப்பிட கூட அங்கே முடிஞ்சுது ஜாமான். அப்போ போய்க்க சாப்பிட உண்டு. நான் வயது கொண்டு பார்த்தா ஒரு 22 வயசு பொடியன் மேக் கிடக்குறாப்பா. இல்லை சொல்கிறேன், நான் அதான் சொல்கிறேன் பொடியன் மேக் கிடக்குண்டு. ஆளோண்ட ரகம் செல்லக்கிளியே பெரிய சர்ப்ரைஸ். வாங்க அப்பா இருக்கும் உங்களை ஆள் கட்டி பிடிக்கும். இது ஏற்றுண்ணா சைட் பண்ண சொல்லு கொஞ்சம். இல்லை அவ்வளோத்துக்கு இல்லை தானே அவற்றது மடிக்கணுமா? உள்ளெல்லாம் பெறணுமா? ரைட் ரைட். மூணு தானே ஒன்று மிஸ்ஸிலே மட்டும் மேரேஜ் ஆகும். ரைட் சரியா? இல்லை அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கார் போல. நாங்கள் வந்திருக்க ஒன்று தெரியும். இல்லை ரைட் ஓகே ஓகே. ஓகே ரைட். அதே இப்படித்தான் கொல்லாம் வருவினம் வந்து ஹெல்ப் பண்ணி போட்டு ஒரு அதுவும் இப்போ $, பவுண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பினவா? இல்லை உள்ளுக்கு அங்கே என்ன கேட்டு வர ஒரு ஆள் நான் சொன்னேன் ஓகே நான் நெடுதலும் பாரது தானே. அப்போ இதுகள் துக்கெல்லாம் பிரச்சனை தான். வாய்க்க தொட்டு போட்டு காசு கொடுப்பாங்க. கடவுளே இங்கே அப்படித்தான் வந்து ஒரு பொடியன் வந்தான் ஏற்றி கொண்டு போனா அவர் கட்டத்தை பிறகு ஆள் ஓட கஷ்டப்பட்டான்.
தண்ணி ஊத்துற தலையில அப்ப எனக்கும் கஷ்டமா போயிட்டு உயிர் மேல அது வந்து அவன் நித்துறது உங்களுக்கு அவனுக்கு அங்க இருந்து வந்து டக்காண்ட பிக்கப் பண்ணேங்களே அது கரெக்ட். அதை விட வெளியில இருந்து வாராக்களை கவனம் கொண்டு வரோம் என்ன. நான் மகனோட வந்தது ஆள் குழம்பிட்டு சரியா சின்னாக்கள் சின்னாக்கள் தானே அதுதானே. ஆனா இந்தியான அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். அது தெரியாத கூட்டம் வந்து பெரும்பாடி பெரும்பாடி இப்ப அந்த எங்களுக்கு நிறைய பேருக்கு இத்தனை 1000 பேர் அது சொல்லக்கூடாது. தெரியாதாக்கள் இல்ல இல்ல அந்த கூட ஃபாரின்ல தெரியும் மோஸ்ட்லி. ஈவன் எப்படியாண்டா அப்ப நாங்கள விட்டு எங்கட புள்ளைய அதாவது சின்ன சின்ன ஆட்களுக்கு சின்ன ஆட்களுக்கு தெரியும். கிருஷ்ணா மாமா என்ன விஷயம்டா தம்பி கொஞ்சம் அணுகுமுறை சரியா இருக்கு. அதுதான் கதை அதுதான் மெயின் விஷயம். ஜோக்கண்டா ஜோக்கா கதைப்பம். என்ன நீங்க எவ்வளோ ஊர்ல விட மறந்து ஒண்ணுப்பா உடுவில் நான் மானி பேன் சொல்லிப்பட்ட மாதிரி உடுவில் மல்வம் நம்ம ஹெல்ப் பண்ண ஏரியா பக்கத்து. ஓகே காலமே வெளியா அப்படிக்கிட்ட நீங்கள் காலமே அவிதாசம் உடைக்கிட்ட கலக்க ஓடும் என்ன அக்னி அக்னி கேமரா அதெல்லாம் சரி. இவர் கூட அண்ணா ஓகே இந்த வீடியோ நான் இப்ப பேருந்து விசுவலா தான் இல்ல அந்த ஆளை பார்த்தாடாக்க அந்த கொஞ்சம் படி வந்தபடியா கண்டு சொல்ல மாட்டாங்க இந்தியா அண்ணாண்டு. அதான் பிரச்சனை. எங்களுக்கு டக்கண்ட கதைகள் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா வரவான முடியும் நீங்க சொல்லல 30-40 கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஏத்த வந்து அந்த கதை அப்போ 40 பேரும் போய் தான் சொல்லிருக்காங்க. ஒரு தடவை உண்மை இல்லையில அப்ப சந்தோஷப்பட்டு படிவா ஓடணும் சார். அங்க எங்க நாட்டுல கூலி 2 ஜாக்கெட் ஜம்போ இப்போ ஓகே அந்த சம்மர் தான் இல்லையா இப்போ உங்களுக்கு. ஆனா நீங்க பொடி நல்லா இருக்கா ரொக்கமே கிடக்கு. நன்றியான ஏதோ என்ன பற்றி போல்ற மாதிரி கிடக்கு. இல்ல உண்மையிலே நல்லா இருக்கு பொடி நல்லா இருக்கு காட். ஆனா அந்த எத்தனை கிலோ வேகன் அது நீங்க தூக்கி எறிஞ்சது 40 2 அப்படி விட மாட்டாங்க. 20க்குள்ளான ஒரு பேக் நிக்கும். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற உடம்புகள்ல அப்படித்தானே. என்னன்னு சொல்றது வேலைண்டா பின்னுக்கு நிக்கிறேன். அது அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மீன்ஸ் பெஸ்ட் என்ன மாதிரி நீங்க அன்றைக்கு முதல் தடவை கதைக்கும் போது கதைச்சியில ஒரு 10 நிமிஷம் அந்த கதையால நாங்க அன்றைக்கு வர வேண்டி வந்தது. இல்லாட்டி இப்ப எல்லாருக்கும் மினக்கடையில விளங்குது சும்மா இல்ல தானே. பிள்ளைகளும் பார்த்துட்டு கேட்டுட்டேன். அப்பா இந்த டீமா வருது கேட்டுச்சு ஒரு தடவை தெரியா. அப்ப நாங்க கூட டெலிபோன் வந்தது மார்னிங் கதை கேட்க பிள்ளைகள் கேட்டு இருந்தது. அவளுக்கு சர்ப்ரைஸ் ஓ என்னப்பா நீங்கள் ரைட் ஓகே. அப்ப சொல்லுங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறது. நாங்க வந்து அலிபாபாவும் 40 திருடர்கள் மேல அவளுக்கு ஏத்தப்பைக்குள்ள ஹெல்பிங் விஷயத்தை பற்றி நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த விஷயத்துல அப்ப நாங்கள் பார்க்க எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி காட்டாங்க. நாங்கள் எல்லா காலத்திலும் அவைகள் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா செய்வாங்க சீரியஸா செய்வாங்க. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் உள்ள எல்லா பேரண்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி எங்களோட வீடியோ பார்க்குற எல்லாரும் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகள்கிட்டேருந்தே காசு வாங்கி அனுப்பினோம். அது 5-10 யூரோவோ 20 பவுண்ட்ஸோ 30 பவுண்ட்ஸோ சேர்த்து வாங்கி அனுப்புகிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு மெத்தட் ஒன்று. அன்றைக்கு ஒரு வீடியோ போட்ட மாதிரி சுவிஸ்லேருந்து வந்த ஒரு படியை தேடி போய் காசு வாங்கி அவன் எல்லாம் சின்ன பொடியும் தானே. இப்போ நாங்கள் சும்மா அந்த சில விஷயங்கள் நோண்டியா காய்ச்சிருந்தா அது நோமல் பகுதி அது சில பேருக்கு விளங்காமல் கதைக்கிறது. அப்போ நேற்று இங்கே நின்று போட்டு போயிட்டு வாரீங்களா? என்ன நாங்கள் நேற்றுன்னா ஜெஃப்னாவில் நின்று இப்போ எங்களுக்குரிய வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நித்திர கொள்ளையில் நாங்கள் 12 மணி அப்படி இருந்து வீடியோ அலுவலெல்லாம் முடிச்சு போட்டு 1 மணி 1:30க்கு நான் வீட்டேருந்து வெளுக்கிட்டு 1:30லேருந்து 6 மணி மட்டும் நான் ஓடிக்கணும் தான் வந்து இந்த ஆனமடுவை கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆள்கிட்ட நான் படுத்துட்டேன். நன்றியா எல்லாருக்கும் நன்றியா படிக்கல. டைம் வாராங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்காக முன்னுக்கு வந்துடுவோம். எங்களால் லேட் ஆகிடக்கூடாது. நாங்கள் தலைக்கும் தண்ணி ஊற்ற மாட்டோம் ஊற்ற மாட்டோம் ஓட்டம் தான். நித்திர இந்த சாமான் வராது ஆக்களை கண்டா சும்மாவே வராது. ஆக்களை கண்டாலே தலைக்கு தண்ணி ஊற்றுறாதான் உங்களோட வீடியோ பார்க்க ஒழிக்கிட்டது ஜனவரிக்கு பிறகுதான். ஆனால் பார்க்கல 2-3 வீடியோ பார்க்கல நான் புரியுமோ ரைட் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு அப்போ கண்டினியூ பண்ண பார்க்க ஒழிக்கிட்டு அதை சேர்ந்து
அது பேருந்து கிரேசியா போச்சு, அடிக்ஷனாக போச்சு. சரியா? அது இங்கதான் வேலை நின்றாலும் சில உள்ள யார் வந்தாலும் அதை விட்டுட்டு இதைத்தான் தேவையாக. இப்போ நீங்கள் கிரேசியா போச்சுட்டேக்குள்ள அப்பாக்கு அதை என்னென்ன விளாங்க வச்சிருக்கிறா வாத்தியில அங்கே இருக்கு விஷயம். ஆ இப்போ கிரேசி என்னைக்குள்ள அப்பாக்கு என்னென்ன தெரியா நானா சிரிக்கிறா வாத்தியில ஏதோ ஜோக் கண்டுச்சு. எல்லாரும் ஆக்கள் விளக்கமான ஆக்கள் கொண்டு இருக்கிறீர்கள் மக்களே. ஆனால் அவங்க இருக்கிறாங்க அமைதியா படிக்கிறது. இறக்கி விட்டு ஆடுவான். அவன் சொன்னான்டா விமல் என்ன வந்து ஆட சொன்னாருண்டா நான் ஏர்போர்ட்ல இருந்து ஆடுவேன். நான் நினைச்சேன் வந்து ஆட்டம் போட்டுட்டு ஆட்டம் உண்டாங்க கடற்கரையில் ஆடுவாட்டம். இந்த பாருங்க ஒன்று ஆட்டத்தை இப்போ இந்த உதுக்கண்டு ஆட்டம் பண்ணிட்டான். இந்த நீர்குளம் அந்த காட்டுக்காண்டு நீங்க வர மாட்டேன். போனை பார்த்து போனை வச்சுட்டு குத்தி முன்னுக்கு ஆள் அடிச்சா தெரியும் குத்தி வச்சு போட்டு ஆட்டம் தான் பாட்டை போட்டுட்டு. அம்மா இந்த நாளைன்றது எங்களுக்கு சொந்தம் இல்ல தம்பி. தம்பி காட்டுற ரெயின்போ தான் விரும்புறது. ஸோ நல்லா பாத்தி ஸ்கூல் பிள்ளைய தான் கூட இருக்கு. தம்பி அப்பா உங்களுக்கு என்ன பேர்? கவிதா, சிவர், அக்கினியான்னு தெரியும். ஓ அவருக்கு உண்மையா பேர் கிஷோ. ஜது. ஓகே. என்னடா நீ மாறி மாறி சொல்ற? நான் கிஷோ யூஸ் பண்றேன் உண்மையா புலிஸ் படிக்கல யாது அக்கினி கிஷோ. தம்பி அங்கே நல்ல சாப்பாட்டு கடை. அடே நம்ம சாப்பாடு கடையா போகணும். இந்தியா ஏர்போர்ட்டால வந்து ஏப்பிட்டோம்டா சசாவோ அங்க விடுவோம். என்ன சட்டப்படியான்னு சொல்லக்கூடாது. அங்க நான் சாப்பாடு சரியில்லான்னு இருக்கணும் படிவா சாப்பிட்றதுக்கு. உண்மையிலே நாங்க பயணம் பண்ணி வந்தோம்னா சாப்பாடு எதையும் கவனிக்கிறது இல்லை. சாப்பாடு நிச்சயம் கவனிக்க ஆகல. இல்லை கட்டாயம் நீங்கள் படிக்கல. நீங்கள் மெயினா சாப்பாடுகளை கவனிக்கணும். மற்றது எல்லாருமே தான் கொமெண்ட்ஸில் எழுதுறதான ஒரு நாளும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கீப் பண்ணணும். நல்லது உங்களுக்கு. நல்லதுதான். உங்களால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சீரடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நானும் கூட ராத்திரி போட்ட வீடியோ பார்த்து நான் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போட்டு இப்போ இந்த அடுத்தது டைமில் நான் போச்சு. லேட்டாக போட்டு நீங்களாங்க. ஓ நான் லேட்டாக போயிட்டு அது இங்கே வர்றபடியாக தான் லேட் ஆகினது. இல்லாட்டி கொஞ்சம் வீடியோ பார்த்துனீங்களோ? அது ஆள் கொண்டு வாங்கி கொடுத்தானோ. நாளைக்கு என்ன பிறந்த நாள்? ஓ அவர் லார்ஜ் சைஸ் ஃபோன் பண்ணிட்டு உண்டானப்பா. அளவெடுத்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் எடுப்போம். என்ன நாளைக்கு பிறந்த நாள் செலிப்ரேட்டா பெருசா? இப்போ 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 உங்களை சொல்ல போறோம் கவிதாஸ் பிறந்த நாள் காண்டி வந்தாலும் இவர் என்ன சொன்னவர் அப்படித்தானே. இப்ப ஆளுப்பு தெரியாம நிக்குது. அதுதானப்பா. ஐயோ கடவுளே. இப்போ என்ன சொல்றது இந்த டென்மார்க் அம்மாக்கள் வந்த அப்புறம் இப்போ எல்லாரும் அடிச்சு தாங்க வரப்போ உங்களை ஏற்ற விட்டாம் ஸ்ரீலங்கால எங்களுக்கு ஒரு தரம் இல்லையாண்டு இது ஒரு ஜொப்பா மாறப்போதா எங்களுக்கு. தம்பி என்னடா அப்பா அம்மா இல்லை. அம்மா இங்க இருந்து ஸ்பான்சர் பண்ண மோசம் பண்ணுவோம். அப்பா அவங்களோட வந்து அங்க இருந்து நானும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய ஸ்டோரியல் இருக்குமண்ணா. அதுகளை கதைக்க கூடாது. எழுத வலிக்கிட்டா தம்பி ஆட்டோகிராஃபா விட்டு பெரிய அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. அதுதான் என்ன அங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு சந்தோஷம் உண்டு. அது 100%. அதில் ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் பிறந்த இடம், படித்த பள்ளிக்கூடங்கள், பார்க்குற ஆக்கள், பழைய நினைவுகள் எல்லாம். நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்தீங்க? லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்தீங்களா? ஓகே. மகனை கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை அது வந்ததா வேறு. இப்போ நான் போன ஏப்ரல் நின்று நான் ஏபிசியில் போடல. இந்த வருஷம் இருக்க ஃபேமிலியாக வேறு ஐடியா இருக்குது. சும்மாவே வாரண்டாலுமே நான் ஃபேமிலியாக வாரண்டுக்குள்ள அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். என்ன டிக்கெட்டு காசு அங்கே எத்தனை லட்சம் வந்துவேன். அதை விட இப்போ என்னென்னு தெரியல. இப்போ இந்த டிக்கெட் காசு ஏற்றி வச்சுருக்காங்க. சனம் வந்து வார தன்மை கூடிச்சேன்டா. அதான் ஸ்கூல் ஹாலிடே டைமில் கூடுதலாக என்னென்னு தெரியல ஏற்றுறாங்களே. என்ன 1400 பவுண்ட்ஸோ 300 5 பேர் வாரண்டா கோட்டை 30 லட்சம் போகும். பின்னே 5 பேர் அதுக்கு புரியும்பா விளையாக்கணும் ஓவர் டைம் போட்டு. அதோட விசாக்கங்களுக்கு காசு. அதுதான். உள்ளே போட்டான். பின்னு கிடையாது பாக்கிங். பின்னு போட்டதால வரும். ஆனால் வெளிநாட்டுக்காரண்டேக்கு ஒரு ஸ்மார்ட் ஒன்று வேணும் உங்களை மாதிரி. என்ன சில பேர் வேணும் வரி நம்ம இப்படி நோஞ்சானுமே அது ஆகட்ட வயசு கிளம்பி பிரதிபலிக்கும் தானே. ஆனால் உண்மையிலே நாங்களும் ஒரு வயசு வேற வெளிநாட்டு பக்கம் போயிடுவோம் போல. ஏண்டா வெளிநாட்டுக்காரங்க வயசை கண்டுபிடிக்கலாம் கிடைக்கேப்பா. நாங்களே சொல்கிறோமே வேந்தனத்துக்கு ஒழிக்கிறது தானே.
பாட்டா இருக்கா வந்து சாப்பிட்டு வந்து பார்த்தோம். இப்போ இப்படி போனால் தான் கொஞ்சம் கவனிப்பாங்க. பார்த்து கூட போனால் தான். ஓ ஒரே தொப்பியனா தொப்பி அடி. பார்த்தீங்களா அதில் போகிறவங்க உங்களுக்கு தான் விளையாடுறான். ஏன்டா அந்த விளையாட்டுக்காரன் லுக்கு உங்களை இருக்கபடியா? ஆனால் இவனை பார்த்து அப்படிதான் இப்படி இன்றைக்கு இருக்க வேண்டியாம் போல. அக்கா அவரை கூப்பிட்டு எடுத்தா தான் சரி. வா என்னடா அந்த பிரியாணி வச்சுருக்கோமாடா? அப்படி இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி அக்னிக்கு என்ன மாதிரி மஞ்சிலோட சாப்பாடு வேணாம்னு விட்டுருவாங்க பசிலோட நித்திர தூக்கத்துக்கு. நித்ரா கூட ஓ தின்னுவாண்டா பேத்தனா அந்த காருக்கு பின்னால இருந்தா அந்த வாழைப்பழத்தையே முடிச்சு போட்டானே முக்காவாசியே. அக்கா ஓடமே அவன் பச்சை வாழைப்பழம் கொண்டு வந்தான் கொஞ்சம் நல்ல மண்டு முழுக்கத்தையும் தின்னு முடிச்சு போட்டான் அவன் பின்னுக்கு சத்தண்டா அது எல்லாம் கொடுத்து தின்னுண்டாப்பா. எப்படி நல்ல நோக்கம் என்ன பாத்தியில பழுதா போட மட்டும் தான் தனியே தின்னுட்டான் பாத்தியில. ஆளை கூப்பிட்டு கேட்க தான் இருக்கு. அதான் பிரியாணி தீயனே மெனுவேக்கு என்ன தீயனே தேவையில்லை அவையில் சொண்டுக்கு லிப்டிக் அடிக்கிறீர்கள் வந்தாக்களை கவனிக்கிறீர்கள் இல்லை. இதுதான் கோவம் பாரு. இன்றைய கொஞ்சம் கொமெண்ட் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு தான் நம்பிட்டான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரக்கணும். இதுக்கெல்லாம் பே பண்ண ஒரு விஷயமா? நாங்கள் நீங்கள் என்னது சொன்னாலும் பே பண்ணி போட்டு போவோம். நாங்கள் எல்லாம் எனர்ஜி பண்ணிக்கிறாங்க. இது இல்லாதான் திரிகிறோம் நாங்கள். அண்ணே பிரியாணி தீனானே இது அதே சொல்லுமாடா எல்லாருக்கும் பிரியாணி ஓகே அண்ணே. பிரியாணி எத்தனை ஆயிரத்துண்டா தேவலா ஏன் அது தேவையில்லை தானே? ओ मैं बिरयानी है देने मैंने मैं डेवल देगा देने डेवल क्या है मैं हाँ डेवल ले क्या क्या बिरयानी ओ அவர் சொல்ற பிரியாணிக்குள்ள வருமாம் டேபிள் எக் செப்பரேட்டா போற எதிர மாட்டாங்களா? தருவாங்க செப்பரேட் செப்பரேட்லி டூரிஸ்ட் இந்த டேபிள் लेकिन में स्मॉल पीसेस டேபிள் தேगा மட்டன் ஓகே போலாம் சாப்பிடுவோம். இல்ல சிக்கன்ல எடுப்போம் டேபிள். ஓகே அண்ட் வந்து ஜூஸ் எடுப்போம். ஜூஸ் में बनाते हैं फ्रेश जूस என்னடா சொல்ல உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் காலமேலேருந்து காஞ்சி போயிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும். ஃப்ரூட் ஜூஸ் மேத்தி என்ன என்ன மாதிரி நெல்லி ஏதும் நெல்லி ஆப்பிள் ஏதும் நெல்லி வேணாம் எனக்கு ஆப்பிள் சொல்லுங்க பைனாப்பிள் இல்லையா? ஆப்பிள் எல்லாருக்கும் ஆப்பிள் சொல்லுவோம். அண்ணாக்கு இல்லை மாதிரி தண்ணி உங்களுக்கு ஜூஸ் வேணாமா? ஜூஸ் வேணாம் உங்களுக்கு जूस वनम एल्ला जूस वन ना बूढ़ा मैं एप्पल हतराई मैं बूढ़ एप्पल लगाई अंते के बोट बोट देखा दिन हाँ हाँ एप्पल हतराई मैं बूढ़ एप्पल लगाई मैं वत्र बोट देखा बड़ा सिंगल का दिख रहा है ना आड़े लगारी அந்த சிங்கிள எனக்கு கதைக்க மட்டும் தெரியும். மண்டைக்கு அந்த அம்மாவோட காய்ச்சே தான் சிரிப்பேன். ஒரு 3 தினம் போய் பார்த்து உள்ளோட இருந்துச்சு. ஆட்டத்தை பார்த்தீங்க கையை பிடுங்கி இழுத்துருப்பானப்பா கொஞ்சம் மண்டால என்ன ஆட மாட்டேன்டா. நீங்கள் 2-3 தினம் போய் அவன் மட்டும் கிடையாது. அதுதானேப்பா இப்போ இன்னொருக்கா போனாலும் சரி ஒரு 2 மாதம் கழிச்சு போனால் சரி. ஆனால் சரியான விவரம் குறைவே என்னப்பா நல்லா அது என்னென்னா அந்த அந்த என்ன சொல்கிறப்பா 62 வயசு அந்த 65 வருஷ காலமாக ஒற்றைய வாழ்க்கை என்ன ஒற்றைய வீட்டில் ஒற்றைய வாழ்க்கைன்னு அந்த இடத்த விட்டு ஒரு சொட்டு கூட வெளியில் போகல. மட்டக்களப்பு டவுனே தெரியாடா கல்லன் காசு அது புலவுல அப்படியே போகல
அந்த சிரிக்காம காய்ச்சிட்டு போகணும் மற்றவன் சிரிக்கணும் நாங்கள் சிரிக்கக்கூடாது என்ன யோக்கண்டா இல்லை கவிதாசன் கதை கட்டாயம் பண்ணும் இல்லை கவிதாசன் கதை கட்டாயம் பண்ணும் என்ன இன்னும் கொஞ்சம் மாட்ட கிடக்கு நண்பா இதில் ஓ கவிதாசன் நாளை கேக் வெட்டுறோன்னு கேட்குறீங்களா பிறகு ஆக்கள் வரீங்க இப்போ எத்தனை நாட்டிலேருந்து வரீங்களா வீட்டுக்காரங்களே வர மாட்டாங்க எந்த நாட்டில் அண்ணா மட்டும் தான் வந்து இருந்தா ஆனால் உண்மையிலே அண்ணா காலையில் குடிச்ச ஒரு டீ தான் போல அது வேலை தானே எங்களுக்கு உங்களை ஏற்றும் வரையும் சாப்பிட்றதுன்னு தான் இருந்தேன் எப்படி படிக்கல ரெயின் பண்ணி வச்சு கொண்டு வரல சும்மா நெஞ்ச நக்கரி நெஞ்சுக்க துடிக்குமே அதை விட மோசமாக ஒவ்வொரு கதையும் அப்படித்தான் இருக்கு நெஞ்ச நக்கி எறிகிறாங்க அப்படிக்கல உண்மையாதான் சாப்பாடு டைமை மிஸ் பண்றேன் அடுத்து அந்த ஒரு டைமுக்குள்ள நான் சாப்பிட போய் கை வைக்குள்ள கூட கோல் வந்தாங்கட மனசு என்ன கஷ்டம் அதுதான் நாங்களாவது சாப்பிடல அப்பா பல்லே கிட்டே உங்களை பார்க்க திட்ட மாட்டேன் எப்படி மிஸ் பண்றான்டா யோசிச்சு பாருங்க அப்பாயின்மெண்ட் இப்போ 2-3 இருக்குமா இப்போ என்ன செய்யறதே கிடையாது அவங்க நான் எங்களுக்கு யாருமே இல்லை ஸ்ரீலங்காவில் நீங்கள் தான் பரவணும் பண்ணிக்கிறாங்க ரெண்டுக்கு எப்படி மாட்டேன்றது அண்ணாக்கு இருக்கு அண்ணாட ஒரு பர்சனல் விருப்பம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அதுதான் என்ன விஷயம் இது கிடையாது அட்லீஸ்ட் நான் நேரம் வந்திருப்பேன் இப்படி கிடையாது மற்றது இதை விட இன்னும் ஒரு பெரிய ஜேர்னி எத்தனை மனத்தியாகம் பின்ன என்ன ஆட்டதை வேற திடீரென்று அங்கே வச்சு போட்டு கேட்டது சரி இருக்கா கிருஷ்ணா கேட்டுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிஸியான்ட்டு தெரியும் அதான் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுங்க அது பெருசாக அது என்னண்டா உண்மையிலேயே அண்ணா பிஸி தான் ஆனால் நீங்கள் அந்த கதைச்ச விதம் இருக்குல்லோ நிவன் நெஞ்சு நக்கி நான் நினைப்பேன் அதே மாதிரி நீங்களும் பிடிச்சி நக்கி விட்டீங்க யோசிச்சு பாருங்க அதைச்சு 10 நிமிஷத்துல நான் ஓகே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நான் இது வரைக்கும் யாரையும் கூட்டம் வந்தது இல்லை அம்மாக்களை தவிர இல்லை நீங்கள் சொன்னீங்க அந்த அம்மாக்களை தவிர வந்தது இல்லை இன்னும் ஒரு விஷயம் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க படிக்கணும் விடுமுறை அது என்ன விஷயம் அப்படி ஒரு மாதிரி அந்த அக்காட ஐயா கடவுள் ஓ திருக்கோயில் கையெல்லாம் பதறி அப்பா இல்லைண்ணா பொதுவாக ஃபாரின் கால் கொண்டு வந்து நான் ரிசீவ் பண்ணாலே அவை ஒரு நிமிஷம் அப்போ பொருங்குவாரன் வந்து கதையே வராதுண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணி குடிச்சிட்டு வந்து கதைப்பாங்க உண்மையிலே அது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாப்பா லைஃப்பில் எங்களுக்கு இப்போ இதுவே போதுமன்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுமா என்ன விஷயம் அப்படி நல்லா என்னென்னு சொல்கிறது எல்லாரும் தான் இது அழியாத ஒரு விஷயம் உண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொரு செயல்கள் ஒரு இன்றைக்கும் அது அப்படியே இருக்கும் இப்போ நான் கையை கழுவி போட்டு வர கணக்காக இருக்கும் போல கேடா இவங்க இப்படித்தான் என்னென்னா அந்த சாப்பாடை மட்டும் கொண்டு மாட்டாங்க ஆனால் கிளாஸ் வரும் கரண்டி வரும் ஷோஸ் வரும் கையை துவைக்கிற பேப்பர் வரும் ஏன்னா அந்த என்ன உங்கள் சம்மந்தமாகவும் நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கான ஒரு அலர்ட் அது மட்டும் வந்துட்டு இருக்கும் ஆனால் சாப்பாடு கடைசியாக வரும் கையை கழுவி போட்டு வர கணக்காக விட மாட்டாங்க ஓ அதுதான் சரி அப்போ அது வந்து செக் பண்ணி கொண்டா தான் கொண்டு வாங்க அதில் கட்டிக்கா நாளை உள்ளாங்க கட்டிக்கா காய்க்கும் அவரை சொல்லிடலாம் ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரே நீங்கள் விருந்த காட்டு தான் அண்ணாவோட எப்படி விருந்தோட சாப்பிட்றது நல்ல விஷயம் நன்றி எல்லாருக்கும் ஒருக்கா சாப்பிட்டு பா சொல்லுங்க உங்களோட கடை செலெக்ஷன் ஓகே என்ன மாதிரி இல்லைக்கா நல்லா இருக்கும் என்ன மாதிரி இல்லைக்கா சாப்பிடல மனம் சிரிக்கும் மிச்சம் பெறக்கான வாய்ப்பு துளியளவும் இல்லை நேற்று 1 மணிக்கு பிறகு ஒன்றும் இல்லை தானே அதனால சப்போஸ் மிஞ்சி ரெண்டு விடாதங்க முழுக்க சாப்பிடுவோம் உடனே போய் சத்தி எடுப்போம் தெரியும் கட்டிட்டு போவோம் எல்லாரும் உடனே போய் சத்தி எடுப்போம்
எங்களோட படிக்கிட்ட உந்த பாடி வேற மிச்சிட பாடி அது என்ன 2 கூட பண்ணிடுவோம் வாரத்துக்கு. அவ்வளோ இது என்ன ஓகே ரைட் எல்லாருக்கும் ஜூஸ் வந்துட்டா ஓகே அந்த டெவல் அந்த மாதிரி என்ன மணி ஆகிற டெவல் சுட சுட போட்டுருக்கான் அந்த மாதிரி தூக்கி எறியுதப்பா அப்போ என்ன இருந்தோ தூக்கி எறியுதோ தூக்கி எறியுது படிக்கல ஃப்ளைட்டில் வந்த நித்திர போயிட்டேன்னு அண்ணா சாப்பிடவோ நல்லா இனி ஜூஸே குடிக்க புறம் என்ன விரட்டி எறிய போகும் சரி ஏண்ணா 17,900 அத்தான் ஒரு ஆள் தான் கவனிச்சவான் இப்போ மிச்சம் கொண்டு வருவான் டிப்ஸாக விட்டுட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆளுக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் மோட்லேருந்து வெயிட்டிங் ஆளை காணல 910 ரூபா $910 உண்மையிலே ஒரு பெரிய டிப் தானே ஓ மை காட் தந்துட்டு பறந்து போயிட்டாங்க ஆள் தான் 17,900 அப்படி அவங்க சேவ்ஸ் சார்ஜ் எடுக்கிறாங்கடா 1,550 ரூபா ஆனால் நார்மலாக சேவ்ஸ் சார்ஜ் எடுத்தால் டிப் கொடுக்க தேவையில்லை ஆனால் என்ன சொல்ல அவங்க கம்பெனிக்காரன் ரெஸ்டாரண்ட்காரன் தான் தான் வெட்ட போகிறான் 1,550 ரூபா 10 வீதம் ஆனால் பரவாயில்ல அவனுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் செருப்பு மாத்தாடி கஷ்டமடா இது பக்கியா இருக்கும் அதுதான் இது அவாவுக்கு சாவச்சேரி அக்கா கொண்டு கொடுப்போம் இதை வைங்கப்பா இதை கடவுளே பொய்யண்டா பாரு இதுல நான் கொண்டு 1 ரூபா கொடுப்பேன் சத்தியமா நான் அழுதில்ல ஓட்டா இதை மூடுங்கண்ணா ஐயோ உங்களோட முஸ்பாத்தியில் என்னது சொல்லு சத்தியமா வீடியோ காணி சொல்லல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா ஒரு ஒன்று சாப்பிடலாம் 2 சாப்பிடலாம் இல்லை 1 ரூபாக்கு தான் சாவச்சேரியாக்காக தான் இல்லை இது 1 கொடுப்பேன் நான் அதில் கதையே இல்லை நான் பொய்க்கு இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன் சாப்பாடு இணைக்கல நம்பி உண்மையிலே அதுவும் அந்த பசிக்கு தாண்டாப்பா அப்படி காட்டி விளங்குதா உங்களோட பகுதி இது சோட்டிச்சேன்னா அப்ப சாப்பாடு என்னன்னு சொல்றாப்பா இது ஆமா சரி நாங்கள் அந்த சாப்பிடாம இருந்ததுக்கு இது ஒரு தேன் மாதிரி தான் கிடந்தேன் சாப்பாடுன்றதை விட அண்ணனு பக்கத்துல இருந்து சாப்பிட்டது தான் விஷயம் இவனை பாத்தீங்களா இவன் உங்களை நெஞ்சே புரிய பிளான் இல்லை நக்கி கொண்டே இருக்கான் தொடர்ந்தா பாருங்க இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியாது நான் இவ்வளவு அன்பு செய்து நீங்கள் இன்றைக்கு செய்யறேன் அது சரியா நரோல இருந்து ஆடத்தான் இருக்கணும் ஒரு வாரம் எல்லாரும் சேர்ந்து ஆடணும் உண்டையா ஒரு கதை அண்ணாண்ட வீட்டுக்காரு ஒரு ஆட்ட பஞ்சாயத்து போட்டு ஆடுவோம் அண்ணாண்ட வீட்டுக்காரரு இந்த மனிதன் இப்படி போய் கதைக்கு தான் ஆடுது கடவுளே அது தெரியும் முன்னைக்கு பகுதியா இருக்கணும் அண்ணி ஒரு ஆள் சொல்லி விட்டாவ விஷயம் உண்டாவும் 20 தான் தெரியும் யார் வார போறோம் இவால எப்படியாவது நீங்கள் இருக்கா கிருஷ்ணா இருக்கா சொல்லி விடுங்க என்ன இருக்கா சொல்லட்டா அதே அறிமுகம் என்ன பேர் ஆளுக்கு ஜெயாண்டு ஜெயமணில இருந்து கதைச்ச மாதிரி கிடையாது தெரியல நான் கட்டாயம் அதோட ஃபேன் இல்ல பெரிய விசிறியா அன்னைக்கு அந்த வெளியில போடுவாங்க அன்னைக்கு அந்த புள்ளையலி விட்டு தான் பிக் ஏசி என்று கடவுளே ஏசி கூலர் எல்லாம் இருக்கணும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் தெரியுமே அந்த பெரிய வெளியில போடுவாங்க கரண்ட் எடுக்கிறது அந்த மன்னர் போற வழியில இருக்கு அதுதான் ஜாவா அப்படித்தானே காற்று வாங்க போனே பாத்தியில சாப்பாடு கொடுத்த பாட்டு வருது பாத்தீங்க கவிதாசுக்கு நல்ல குரல் உண்மையா நான் நினைச்சேன் கவிதாஸ் உண்மையா படிக்கல நான் உண்மையா நினைச்சேன் உண்மையா நல்ல குரல் நீ அடிக்கடி கேட்ப ஒரு பாட்டு ஆட்டியா தேவதாஸ் என்ன
ஜெயதாஸ் ஜெயதாஸ் நடுவான் காளிதாஸ் நகுரன் மைக்க பிடிச்சி திரும்ப சொல்லுங்க உண்டு சொல்லாமல் மெக்கரடி கடவுளே கடவுளே ஈசப்பா. என்ன சோரம் பிளைண்டியும் நடிப்பான் எங்க ஆளுங்க லண்டன் ப்ரோ இங்கே ப்ரோ எங்க டென்மார்க் அங்களுக்கு அடுத்த ஆள்றாப்பா. ஓ அப்படிதான் இருக்கும். நல்ல இடத்துல இது கொஞ்சம் பரவாயில்ல, லொக்கேஷன் நல்லா இடம் பார்த்து போகணும். இங்கே இருக்கா இல்லையாம்மா? சும்மா சும்மா 6 பிளேன் சொல்லு. எனக்குமே அந்த கடவுளியை உள்ள கிளாஸுகளில் குடிக்கிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டில் இருந்தால் இது சுழச்சுடண்டியா இஞ்சி இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். ஜாமான் இஞ்சி இல்லை, பிளேன் நல்லா இருக்கும். அதான் இஞ்சி இருந்தால் இன்னும் திறமையாக இருந்திருக்கும். அந்த சிலாவத்துண்டு தான் டிராஃபிக் என்ன இந்தியாவில் வந்துடலாம் ஓடிக்கணும். இதால நீங்க வந்திருக்க மாட்டீங்க. இது ஓடக்கூடிய ரோடுன்னா ஆனால் பெண்டு கூட வளைவு கூட ஓடலாம் நல்லா. அது புத்தள ரோட் வந்து டிராஃபிக், அது வந்து டிராஃபிக் அது நார்மலாக அந்த சிலாபமாக தான் வந்துட்டு இருக்கணும், ஓடையில அது. இது ஓடிக்கொண்டு வந்துடலாம். இது தெரியா பெருசாக கூட டிரைவர்ஸ் வந்து அதெல்லாம் போடுறாங்க புத்தள ரோட்டால். வேனில் வந்து ஓகே உங்களுக்கு வேன் இல்லை சேஃப்டி எல்லாம் பாட்டு என்ன பாட்டு என்ன ஆளை விருந்தாவில் பாட்டெல்லாம் அடுக்கு குறை என்ன பாட்டு ரசிக்காம மனுஷனு பாடி விட்டு வந்துருக்குது. ஆள் மறந்து தொப்பியே விட்டு வந்துடாப்பா வீடியோ. நாளைக்கு மூட்டா குழம்பு போக இல்ல அங்க வேற நீர் குழம்புல வச்சு சப்பாத்து கலட்டியாச்சு, இனி சிலாவத்துல வச்சு ஷர்ட் ஜீன்ஸ் கலட்டியாச்சு. நம்ம ஊர்ல வந்து நாங்கள் எதுக்கிறோமே தானே புரே என்ன நீ பவுனியாண்ட டீஷர்ட்டை கழட்டி உள்ள நீ அவட போயிட்டு எனக்கு தெரியாது என்ன நன்றி என்ன திருப்ப தெரியாது என்னன்னு சொல்றேன் வந்து நன்றி சொன்னீங்களா பிளாச்சி போடும் எல்லாம் கட்டம். எங்களுக்கு பே பகடி அந்த எங்களுக்கு நீங்க பே பகடியானால் அதை விட என்ன வேணும்டா, எல்லாத்துக்கும் விசைஞ்சு போகிற அல்புற என்ன அதை விட வேற என்ன வேணும். நாங்களும் அப்படி தான் ஒரு மனம் நோர்மை அதுதான் அப்புறம் என்ன பூவே பூச்சூடவா ரைட் தண்ணி எடுத்து வெளியில் நல்லா காற்று விடுது, சூப்பராக இருக்கு காற்று. இரவு காத்தோகே பகல் வெயில் தான்